ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். வானொலி நல்லா காஞ்சிச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், முழு வெந்தயம். அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வதங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு 10 போல் வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதாக வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்குவோம். வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெண்டைக்காயும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கியாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் புளிப்பு தன்மைக்கு ஏற்றவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ புளி சேர்த்து ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் தண்ணி சேர்த்து 1 துண்டு வெல்லமும் கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம குழம்பு தலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.